அப்பா அம்மாலாம் இல்ல சார், எனக்கு எல்லாமே என்னுடைய டிரான்ஸ் மதர் தான் பேசும்போதே கண் கலங்கிய சாதனை நங்கை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறோம், நெக்ஸ்ட் நம்ம லைஃபை மூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹாப்பியா எங்கள் லைஃப்லேயே நாங்கள் நினச்சி பார்க்காத ஸ்டேஜ் இது தான். என் மம் வந்து எனக்கு அது ரொம்ப ஊக்குவிச்சு, என் மம்மும் சரி என் ஆன்ட்டி வீட்டில் இருக்காங்க அவங்களும் சரி என்னை ஊக்குவிச்சு நீ படித்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சு தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கே தெய்வ கலாட்சமா இருக்க இவங்க தனியார் கல்லூரியோடைய முதல் திருநங்கை மாணவியா தேர்வாகி இருக்காங்க. இதே மாதிரி எல்லா திருநங்கைகளும் படித்து வர திருநங்கை எல்லாத்துக்குமே எல்லா காலேஜ்லேயுமே சீட் கொடுக்கணும், எல்லா திருநங்கைகளுக்கும் முன்னேறி வரணும். அதுக்கு வந்து எல்லா காலேஜ்லயும் சீட் கொடுத்தா மட்டும்தான் அவங்க படிச்சு முன்னேறி வர முடியும். படிப்பு முக்கியம், அது எல்லாருக்கும் பொதுவானது என நிரூபித்து காட்டிய சிவன் யார்? என்னோட எய்ம்னா எப்படியாவது நம்ம காலேஜ் 3rd இயர் 3 வருஷமும் முழுசா வந்து நல்லா படிச்சு ஐடிஓ இல்லை அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் படிக்கணும், படித்து அதுக்கு மேலே நம்ம முன்னேறணும், அடுத்து வர திருநங்கைகளை நம்மளும் படிக்க வைக்கணும் ஒரு எய்ம் இருக்கு. திருநங்கையா இருக்கிறது ஒன்றும் சுலபமான விஷயம் கிடையாதுல. சமுதாயத்துல பல போராட்டங்களையும் அவமானங்களையும் சந்திக்கணும். அதை தாண்டி இன்னைக்கு சிவன் அப்படின்ற இந்த மாணவி இப்போ பல திருநங்கைகளையும் ஊக்கப்படுத்தி இருக்காங்க. முதல் திருநங்கை மாணவியா தேர்வாகி இருக்காங்க. பிகாம தேர்வு செஞ்சிருக்காங்களா, அதுக்கான அட்மிஷன் அந்த காலேஜோடைய சேர்மனோ தலைமை ஆசிரியையோ நேர்ல கூப்பிட்டு இவங்களை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ திருநங்கைகளை ஊக்கப்படுத்துற விதமா இந்த கல்வி நிச்சயம் முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எனக்கு எல்லாமே என்னுடைய மதரான சாக்ஷி அப்படின்ற இவங்க தான், அவங்களும் ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல ஐடி துறையில பெரிய ஆளா சாதிக்க போறாங்களா, அதை தொடர்ந்து பல பேரை ஊக்கப்படுத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. நிச்சயம் ஒரு வெற்றி நங்கையா இவங்க திகழ்ந்து பலரையும் ஊக்கப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ தனியார் கல்லூரியுடைய தலைமை நிர்வாகிகளை பலரும் பாராட்டிட்டு வராங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.